குடியரசு துணைத் தலைவரின் கருத்தால் மத்திய அரசு மற்றும் நீதித்துறை இடையே புகைச்சல் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியுமா என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். மசோதாக்கள் குறித்து அதிகபட்சம் 3 மாதங்களில் குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் வழிநடத்தக்கூடிய முறையை அனுமதிக்க முடியாது என்றும் கூறினார். மேலும் அரசியலமைப்பில் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய பிரிவு 142 அதிகாரத்தை ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையைப் போல உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவதாகவும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். அரசியலமைப்பின் அதிகாரத்தை மறந்து குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும், அரசியலமைப்பின் 145வது பிரிவை எடுத்துரைப்பதுதான் நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் அதிகாரத்தை மறந்து குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருப்பதாகவும், உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்று ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் இயற்றுவது, நிர்வாகப் பணிகளை செய்வது போன்று நாடாளுமன்ற பணிகளை நீதிபதிகள் செய்வதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் கருத்து தவறானது என திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், அரசியல் சாசனத்தில் நீதித்துறை மற்றும் லெஜிஸ்லேச்சர் ஆகிய இரண்டிற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஏதேனும் ஒரு அங்கம் தவறு செய்யும் பொழுது மற்றொரு அங்கம் அதனை சரிபார்க்கும் வகையில் செக் அண்ட் பேலன்ஸ் என்ற அடிப்படையில் தான் அரசியல் சாசனம் உள்ளதாகவும் வில்சன் தெரிவித்தார். எல்லா நேரத்திலும் உச்சநீதிமன்றம் இந்த பவரை இன்வோக் செய்யாது. அதனால இன்வோக் பண்ணதுனால இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஈவன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். இன்னைக்கு பார்லிமெண்ட் கூட சுப்ரீம் கிடையாது. பார்லிமெண்டே கீழே கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் வருது. அப்ப கவர்னர் எம்மாத்திரம் சொல்லுங்க, கவர்னரோ இல்ல துணை ஜனாதிபதியோ இல்ல ஜனாதிபதியோ எல்லோருமே கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் அவங்க. அரசியலமைப்பின்படி நிர்வாகம், மக்கள் பிரதிநிதி மன்றம், நீதித்துறை ஆகியவை தனித்தனி அதிகாரங்களை கொண்டுள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் அக்கட்சியின் எம்பியுமான திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசு துணைத் தலைவரின் கருத்துக்கள் நெறிமுறையற்றவை என்றும், நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் அறிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மசோதாக்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனங்களை பதிவு செய்த நிலையில் ஆளுநர் RN ரவி டெல்லி பறந்துள்ளார். 3 நாள் பயணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு இரவு 7:30 மணிக்கு சென்றடைந்தார். டெல்லி பயணத்தில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை ஆளுநர் RN ரவி சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு கால நிர்ணயம் விதித்து உத்தரவிட்டது. ஆளுநர் RN ரவிக்கு பெரும் பின்னடைவாக இது பார்க்கப்படும் நிலை